அதாவது ஒரு சின்ன பிரச்சனைடா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு கூட்டமே உங்களை சுத்தி இருந்துட்டு இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதாவது சொல்லுவாங்களே, என் நண்பன்டா, ஒரு குரல் கொடுத்தா இவன் வந்துருவான் அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. சில பேருக்கு லவ்ன்ற ஒரு விஷயமும் கன்ஃபார்மா வரும். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கிறதுனால 7ஆம் வீட்டு அதிபதியாவும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு செவ்வாய் இருக்காரு. 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் மறைஞ்சிருக்காரு. மறைஞ்சிருந்தாலும் அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா இவங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருவாரு. நிறைய இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல அதிகம் இருப்பாங்க. ஏதாவது வேலை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் தான் நாங்க ஃபேஸ்புக் வச்சிருக்கோமா, ஃபேஸ்புக் பாக்குறோமா, ஏன் வேலைக்கு போறவங்க பாக்குறது இல்லையா, நீங்க கேட்கறது எனக்கு கேக்குதுங்க. அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வந்து கெட்டு இருந்தாலும் இல்ல 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து, அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமோ பெண்ணா இருந்தா ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும் இல்ல அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும், வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு ஆபீஸ்ல வந்து ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலா யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க. கண்டிப்பா அதுல யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, கொஞ்சம் நல்லா ஜாலியா பேசுவாங்க, நல்லா தானே பேசுறாங்க, சரி நம்ம அப்படியே பேசிட்டு இருக்கலாம்னு பேசுவாங்க. அதுக்கு அடுத்து அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஸோ அந்த மாதிரி நீ அழகா இருக்க, யாராவது கொஞ்சம் அன்பா பேசினாலும் மைண்ட் வந்து அது எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் கண்டிப்பா டிஸ்டர்ப்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வரும். நல்ல விதமா இருந்தாலுமே அவங்களுடைய தசாபுத்தி, அதாவது 5ஆம் வீட்டு தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அஃபர்ன்ற விஷயம் கண்டிப்பா நடக்கும். எப்போ பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது. இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்றது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு கோவத்துல திட்டி இருக்கலாம், இல்ல ஒய்ஃப் வந்து ஏதோ அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்திருக்கலாம், அதனால சண்டை போட்டிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டுடுறீங்க. ஸோ அந்த மாதிரி சண்டை போடுறது மட்டும் இல்லாம மற்றவங்க மேலேயும் வந்து ஒரு அஃபெக்ஷன்ன்ற ஒரு விஷயம் வந்துடுது. கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, எப்போ பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது. இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்றது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து அந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வந்து கெட்டு இருந்தாலும் இல்ல 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து, அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமோ பெண்ணா இருந்தா ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும் இல்ல அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும், வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு ஆபீஸ்ல வந்து ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலா யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல கூட நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு 5 days தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள நம்பி வந்து எங்கெங்கேயோ போகிறது, அவங்க கூட வந்து அவுட்டிங் போயிட்டு, ஸோ அவுட்டிங் போயிட்டு வர நேரத்தில் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, இப்போ கூட ஜஸ்ட் நான் ஒரு யூடியூப்ல கூட நிறைய நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு கொலை நடந்துடுச்சு, எரிச்சு கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 daysக்கு உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்கக்கிட்ட போயிட்டு நீங்க போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்கிறீங்க. இது வந்து ஒரு உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள தெரிஞ்சா கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இது மூலமா உங்களுக்கு ஏற்படுது. ஸோ அதனால எப்படி வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதையும், அதே மாதிரி இந்த 12 ராசிக்குள்ள எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்றதையும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் திருமணத்துக்கு முன்பு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ரிஷபராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஜாலி டைப்.
ஏன்னா சுக்கிரன் வந்து அவங்களுடைய ராசி அதிபதி. ஸோ அதனால எல்லாருக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை லைட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப அதிகம் இருக்கும் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு. எப்போ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. எப்போவுமே ஒரு கூட்டத்தோடு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டத்தோடவே சுற்றிட்டு இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அவங்க வெளியே ஒரு பையனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நின்னாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். அதாவது ஒரு சின்ன பிரச்சனைடா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு கூட்டமே உங்களை சுற்றி இருந்துட்டு இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதாவது சொல்லுவாங்களே, என் நண்பன்டா, ஒரு குரல் கொடுத்தா இவன் வந்துருவான், அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அவ்வளோ வந்து ஒரு அதே மாதிரி மற்றவங்களுக்காக வந்து ஹெல்பிங் மைண்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு பென்சில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு, யாராவது வந்து எனக்கு இன்னொரு பென்சில் தரியா அப்படின்னு கேட்டால் இவங்க இருக்கிற பென்சிலை கூட கொடுத்துட்டு வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அவ்வளோ வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த குழந்தையிலேருந்தே அந்த ஒரு மைண்டு வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதாவது ஹெல்பிங் மைண்டு. அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ யாராவது சாப்பாடு எடுத்துகிட்டு வரல ஸ்கூலில் அப்படின்னா இவங்களுடைய சாப்பாடை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் அதிகம் செய்வாங்க. அந்த குழந்தையிலேருந்தே அந்த ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த திருமண ஏஜ் வரும்போதும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய லவ் லெட்டர், நிறைய அப்ரோச் இவங்க கிட்ட வந்திருக்கும். அதாவது நான் உன்னை லவ் பண்ணுறேன், இல்லை நீங்கள் சொல்வீங்க இல்லை நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசினேன், ஃப்ரெண்டாக தான் பேசினேன் அப்படின்ட்டு. சில பேருக்கு லவ்ன்ற ஒரு விஷயமும் கன்ஃபார்மாக வரும். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால 7ஆம் வீட்டு அதிபதியாகவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செவ்வாய் இருக்காரு. 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் மறைஞ்சிருக்காரு. மறைஞ்சிருந்தாலும் அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இவங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருவாரு. அதே மாதிரி சினிமா மேலே ரொம்ப மோகம் அதிகம் கொண்டவர்களும் ரிஷபராசிக்காரர்கள். நிறைய சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஒன்று டைரக்டர், இல்லை ஆக்டர்ஸ், இல்லை காமெடி நடிகர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் அங்கே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சுக்கிரனுடைய ஆட்சி வீடுன்றதுனால கன்ஃபார்மா சினி ஃபீல்ட்ல அதிகம் ரிஷபராசிக்காரர்கள் ஜொலிப்பார்கள் இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி திருமணத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து இந்த 6ஆம் வீட்டில் சுக்கிரன் மறைவு, அதாவது சொல்லுவாங்க பாருங்க, 6ஆல வந்து சுக்கிரன் மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள்ல வந்து மற்றவங்க மேலே ஒரு ஈர்ப்புன்ற ஒரு விஷயம் வந்து திருமணத்துக்கு பின்பு கண்டிப்பாக இவங்களுக்கு வரும். ஸோ அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி சில பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை இது தப்புன்ற ஒரு விஷயத்துல மைண்ட் செட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் வந்து தெரியாம போயிட்டு நிறைய இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் அதிகம் இருப்பாங்க. ஏதாவது வேலை முடிச்சுட்டு ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் தான் நாங்கள் ஃபேஸ்புக் வச்சுருக்கோமா, ஃபேஸ்புக் பார்க்குறோமா, ஏன் வேலைக்கு போகிறவங்க பார்க்குறது இல்லையா நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குதுங்க. ஸோ கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வந்தேன். பட் இவங்க யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசுவாங்க, நல்லா தானே பேசுகிறாங்க, சரி நம்ம அப்படியே பேசிட்டு இருக்கலான்னு பேசுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது போஸ்ட் போட்டிங்கன்னா அதுக்கு லைக் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சூப்பராக இருக்கீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க, இந்த சாரீ கலரில் நீங்கள் சாரீ கட்டி போடுங்க, இல்லை இந்த ஷர்ட்டில் வந்து நீங்கள் இந்த கலர் ஷர்ட் வந்து நீங்கள் போடுங்க, நீங்கள் அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஷர்ட் வாங்க ஓடிடுவீங்க, அந்த சாரீ வாங்க ஓடிடுவீங்க. அந்த கலர் சாரியை எடுத்து என்ன பண்ணுவீங்க, ஃபோட்டோ எடுத்து அதை வந்து போஸ்ட் போட்டுருவீங்க. அதே மாதிரி ஜென்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த கலர் ஷர்ட்டில் வந்து இது பாரு நான் அழகாக இருக்கேன், நல்லா இருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா அதுக்கு அடுத்து அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஸோ அந்த மாதிரி நீ அழகாக இருக்க, யாராவது கொஞ்சம் அன்பாக பேசினாலும் மைண்டு வந்து அது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக டிஸ்டர்ப்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். அந்த நேரம் பார்த்து வீட்டில் ஏதோ சண்டைனா ஏன் நீ மெசேஜ் பண்ணல, என்ன ஒரு மாதிரி டல்லாக பண்ணுற அப்படின்னும் போது இல்லை என் ஹஸ்பண்ட் கூட சண்டை, இல்லை என் ஒய்ஃப் கூட சண்டை அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து சரி நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், அந்த ஒத்த வார்த்தை போதுங்க, அவ்வளோதான், டோட்டலாக டேமேஜ், அப்படியே விழுந்துருவாங்க. ஓ எனக்காக நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டு தான் வந்து
ரொம்ப வந்து மயங்கிடுறாங்க. ஸோ அதனால எனக்காக யாராவது உங்களுக்காக இருக்கிறேன்னா உங்களுக்காக இல்லைங்க, உங்களுக்காக நீங்க மட்டும்தான் இருப்பீங்க, உங்களுக்காக நீங்க மட்டும்தான், வேற யாருமே உங்களுக்காக கிடையாது. அதை நீங்க எல்லாருமே வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அதனால யாராவது உனக்காக நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு கோவத்துல திட்டி இருக்கலாம், இல்ல ஒய்ஃப் வந்து ஏதோ அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்திருக்கலாம், அதனால சண்டை போட்டிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டுடுறீங்க. ஸோ அந்த மாதிரி சண்டை போடுறது மட்டும் இல்லாம மற்றவங்க மேலேயும் வந்து ஒரு அஃபெக்ஷன்ற ஒரு விஷயம் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்க வேற ஒருத்தர் மூலயமா நீங்க வராம அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், லைஃப்ல நிறைய முன்னேற்றம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் எடுத்தீங்கன்னாவே எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க ரிஷபராசிக்காரர்கள். நிறைய ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாக தாங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேன்சி ஸ்டோர், அதாவது இந்த ரொம்ப இந்த ஓவியம் மேலே அந்த மாதிரி ஒருலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதாவது டிராயிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாக இருந்தாலுமே அவங்களுடைய தசாபுத்தி, அதாவது 5ஆம் வீட்டு தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அஃபர்ன்ற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால வந்து அந்த தசாபுத்தி நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சுக்கிரன் கெட்டு இருந்தாலும் இவங்க ராசியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களுடைய ஜாதக கட்டத்தில் சொல்கிறேன், லக்னத்துக்கு 12 சுக்கிரம் இருந்தாலும் இல்லை 6 மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்களுக்கு ஆப்போசிட் பீப்புள் மேலே கன்ஃபார்மாக ஒரு அஃபர்ன்ற ஒரு விஷயம் வரும். ஸோ அதனால அந்த விஷயம் வந்து வரும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுல இருந்து எப்படி உங்களை பாதுகாக்கணும், அதுக்கான பரிகாரம் என்ன, அதை தான் நம்ம இப்போ நான் சொல்ல போறேன். அதாவது உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானுடைய தானியம் வந்து மொச்சப்பயிறு. ஸோ அந்த மொச்சப்பயிரை என்ன பண்றீங்கன்னா நைட் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு உங்க கையால கொடுங்க. பசுமாட்டுல பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க. ஸோ அதனால உங்க கையால அந்த பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இருந்து பிரச்சனைகள் வராம அவங்க தடுப்பாங்க, இல்லை உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாம அவங்க தடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பச்சை பயிரை வந்து குளத்துலையும் போடலாம், மீன்களும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 2 புறா வாங்கி அந்த புறாவை உங்க கையால வந்து மேலே பறக்க விடுங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்றீங்கன்னா, கோதுமை வாங்கி உங்க ஆப்போசிட்ல ஏதாவது பிளேஸ் இருக்கு, அங்க வந்து பறவைங்க வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல உங்க கையாலேயே கோதுமைவை தூவி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டு வருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி. நான் சொன்னேன்ல, 5ஆம் வீட்டு அதிபதி தசாபுத்தி நடக்கும் போது கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு அஃபர்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். ஸோ புதன் பகவான் தானியம் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிறு. ஸோ பச்சை பயிரை என்ன பண்றீங்கன்னா நைட்டு வந்து பச்சை பயிரை ஊற வச்சிடுங்க. காலையில் எழுந்து அதை முளை கட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு, அதாவது ஒரு ஒயிட் துணியில வச்சு அதை மூட்டை கட்டிடுங்க. மூட்டை கட்டி அந்த முளை கட்டி வந்திருக்கும் அந்த பயிரை எடுத்துட்டு போயிட்டு ஒரு 2 ஹவர் விட்டிங்கன்னா முளை கட்டிடும். ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டு மீன்களுக்கு குளத்துலையோ இல்லை கிணத்துல மீன்கள் இருந்தாலும் போட்டாலும் நல்லது, இல்லை குளத்துல எடுத்துட்டு போய் போட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லது. அப்படி போட்டிங்கன்னா அந்த மீன்கள் வந்து அதை சாப்பிடணும். அது சிவன் கோயில் குளமா இருந்தாலும் சரி, பெருமாள் கோயில் குளமா இருந்தாலும் சரி. மோஸ்ட்லி பெருமாள் கோயில் குளமா இருந்தால் ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா புதன். புதன் பகவான் வணங்க வேண்டிய தெய்வம் புதன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸோ பெருமாள் தான். ஸோ அதனால நீங்க பெருமாள் கோயிலில் இருக்கிற குளத்துல போடுறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அவங்கள மாட்டிக்காம அவங்கள வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ இதனால இந்த பரிகாரம் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம உங்களுக்கு தடுக்கும். இப்ப நான் சொன்ன பதிவு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இது மட்டும் இல்லாம இந்த பதிவு மட்டும்தாம்மா நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாதுங்க. நாங்க இங்க நாகசக்தி அருள்வாக்கு பீடத்துல வந்து தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, திருமண தடை, குழந்தையின்மை, அப்புறம் வந்து பிசினஸ் வந்து பீக்ல போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, ஏதாவது ஏவல் இருக்குமா, பில்லி சூன்யம் இருக்கிறது, செய்வினை எடுக்கிறது, கெட்ட ஆத்மாவை விரட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓமம் பண்ணி அந்த ஓமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் வாங்குற அந்த ஐட்டங்கள் எல்லாமே போடாமல் சில கொல்லிமலை செஞ்சி மலையிலேருந்து சில வேருங்கள்லாம் வர வச்சு அதை போட்டு அந்த ஓமம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து எந்திரம் கொடுக்கறது, தாயத்து கொடுக்கறது, வசியமை ப்ளஸ் வந்து இந்த தொழில் வசியமை இதெல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த அஃபேரில் வந்து சில பேர் வந்து கள்ளத்தொடர்பில் வந்து கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சு போகிறது, மனைவி வந்து கணவனை பிரிஞ்சு போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு
இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் சில பூஜைகள்லாம் பண்ணி அவங்களுக்கான சில பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி இங்கேருந்தே நாங்கள் பூஜை பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் அனுப்பிச்சி விட்றோம். அவங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் இங்கே பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வர முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் பரிகாரம் பண்ணி அவங்களுக்கான தீர்வை நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இங்கே மட்டும் இந்த பிரச்சனைகளை நாங்கள் வந்து சென்னையில் மட்டும் நாங்கள் பார்க்குறோன்னா கிடையாதுங்க. திருநெல்வேலி, மதுரை, ஊரில் இருக்கிறவங்க, அதாவது ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, ப்ளஸ் வந்து இந்த மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கேயும் போய் நாங்கள் பரிகாரங்கள் பண்ணி அவங்களுக்கான தீர்வு அங்கே கொடுத்துட்டு வரோம். சில பேருக்கு வர முடியாது, நீங்கள் இங்கேயே பண்ணி கொடுங்கனால இங்கேயே வந்து ஃபோட்டோ வச்சு வீடியோ கால் மூலயமா பூஜையை காமிச்சு அவங்களுக்கான பரிகாரங்களையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்கள் பிரச்சனைகளை நான் நாகாத்தம்மன் காளியம்மனுடைய துணையோடு நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன். நன்றி, வணக்கம்.